நம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் எல்லாரும் சேர்ந்து கதறலை கேட்கிறார், கண்ணீரை காண்கிறார், கதறலை கேட்கிறார், வேதனை அறிகிறார், வேதனை அறிகிறார், விடுதலை தருகிறார், இன்று விடுதலை தருகிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே, ஆளுவோம் தேசத்தை, நாம் ஆளுவோம் தேசத்தை. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடா, ஒரு நாளும் விலகிடா. நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை, நொறுங்குண்ட நெஞ்சமே நோக்கிடு இயேசுவை. கூப்பிடு உண்மையா, கூப்பிடு உண்மையா, குறையெல்லாம் நீக்குவா, உன் குறைவெல்லாம் நீக்குவா.
நம்பிக்கை இழக்காதே, நண்பனே கலங்காதே, நம்பிக்கை இழக்காதே. கண்ணீரை துடைப்பவர், கண்ணீரை துடைப்பவர் கதவண்டை நிற்கிறார், உன் கதவண்டை நிற்கிறார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள், எத்தனை இழப்புகள், ஏமாற்றம் தோல்விகள். கர்த்தரோ மாற்றுவார், கர்த்தரோ மாற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார், கரம் நீட்டி தேற்றுவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், கர்த்தரை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே, என் இயேசு வருகிறார் மேகங்கள் நடுவிலே. மகிமையில் சேர்த்திட, மகிமையில் சேர்த்திட, மறுரூபமாக்குவார், மறுரூபமாக்குவார். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மிதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒருபோதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை. அதிகாரம் கையிலே ஆளுவோம் தேசத்தை. 2 நாளாகவும் 20ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது யோசபாத் ராஜா மிகவும் நல்ல முறையில் ஆட்சி செய்து கொண்டு வந்தான். ஆனால் அந்த யோசபாத்துக்கு விரோதமாக 1ஆம் வசனம் சொல்கிறது, மோவாப் புத்திரரும் அம்மோன் புத்திரரும் அவர்களோடு அம்மோனியருக்கும் அப்புறத்திலிருந்து மனுஷரும் கூட யோசபாத்திற்கு விரோதமாக யுத்தம் பண்ண வந்தார்கள். திடீர் என்று அந்த வார் டிக்ளேர் ஆயிடுச்சு. இனி என்ன செய்வதென்று தெரியல. ஏதாவது முன்னால பின்னாலும் சொல்லிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, யோசனைகள் தோன்றுகிறது. யோசபாத், உனக்கு எதிர்காலமே கிடையாது, இனி அவ்வளோதான், இனி உன் வாழ்க்கையில் எந்த விதமான சேமமே கிடையாது. உள்ளத்திலே பயங்கரமான ஒரு பயம்தான். ஆனால் யோசபாத்துக்கு ஒரு பெரிய நம்பிக்கை. திடீரென்று யுத்தங்கள் வந்தாலும், பலவிதமான சூழ்நிலைகள் எழும்பி நின்றாலும், யோசபாத்துக்கு நல்ல ஒரு பழக்கம் இருந்தது. 12ஆம் வசனம் சொல்கிறது, எங்கள் தேவனே, அவர்களை நீ நியாயம் தீர்க்க மாட்டீரோ? எங்களுக்கு விரோதமாய் வந்த இந்த ஏராளமான கூட்டத்துக்கு முன்பாக, சொல்லுங்க, எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம், நிற்க எங்களுக்கு பலன் இல்லை, நாங்கள் செய்ய வேண்டியது இன்னதென்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆகையால் எங்கள் கண்கள் உம்மையே நோக்கி கொண்டிருக்கு. எவ்வளோ பெரிய ராஜா, எத்தனை தளவாடங்கள், எத்தனை சேனை அதிபர்கள்லாம் உள்ளே இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றையும் வைத்து கர்த்தரையே சார்ந்து கொண்டார், கர்த்தரையே சார்ந்து கொண்டார். ஆம்,
எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு தேசம் கர்த்தரை சார்ந்து கொள்கிறதோ நிச்சயமாக இவருடைய வாழ்க்கையில் எதிர்காலம் இருக்கிறது. இந்த கூட்டத்தில் எங்கே இருந்தாலும் சரி, வெளியில் தூரத்தில் பார்த்து கொண்டிருந்தாலும் சரி, எதிர்காலமே இல்லை என்று பலர் நம்ம நியமித்திருந்தாலும் இந்த ஆராதனை மூலியமாக நிச்சயமாகவே உங்களுக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. நம்முடைய தேசத்துக்கு ஒரு எதிர்காலம் உண்டு. அதனால தான் யோசபாத் செய்கிறாரு. எல்லாரும் சேர்ந்து குடும்பங்களாக ஒன்று சேர்ந்தார்கள். 13ஆம் வசனம், யூதா கோத்திரத்தர் அனைவரும் அவர்கள் குழந்தைகளும் பெண்ஜாதிகளும் குமாரரும் கூட கர்த்தருக்கு முன்பாக நின்றார்கள். சபையிலே கூடி வந்தார்கள். கர்த்தர் நல்லவர் என்று சொல்லி துதித்து பாடினார்கள். பாடி செய்ய தொடங்கின போது எதிரிகள் எல்லாம் விட்டுண்டு விழுந்தார்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு தேவன் தேசத்துக்கு என்று சொல்லும்பொழுது தேசத்தில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுக்கும் கர்த்தர் சேமத்தை கொடுக்க போகிறார். இன்றைக்கு ஆராதைக்கு வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் தேவன் சேமத்தை கொடுக்க விரும்புகிறார். நிச்சயமாகவே எதிர்காலம் கர்த்தர் கிருபையாக நம்முடைய கருத்தில் வைத்திருக்கிறார். சேர்ந்து நாம் பாடுவோமா? எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயம் இல்லை, அதிகாரம் கையிலே, நான் தேசத்தை ஆளப்போகிறேன். ஹல்லேலூயா. தேசம் கர்த்தருக்கு முன்பாக காணப்படுகிறது. தேசம் தேசம் என்று சொல்லும்போது தேசத்தில் வசிக்கிறதான நீங்களும் நானும் தான். நிச்சயமாகவே நாம் சேவமாய் காணப்படும் போது நம்முடைய தேசமும் அமைதியும் சமாதானமாய் காணப்படும். சேர்ந்து கரங்களை தட்டி பாடுவோமா? எதிர்காலம் நமக்குண்டு, எதற்கும் பயமில்லை, எதிர்காலம் எனக்குண்டு, எதற்கும் பயமில்லை, அதிகாரம் கையிலே, அதிகாரம் கையிலே. விசுவாசத்தோடு சொல்லுவோம், தேசத்தை நான் ஆளுவோம், தேசத்தை ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், சாத்தானை மீதிப்போம், தேசத்தை சுதந்தரிப்போம். நாம் இயேசு நல்லவர், ஒரு நாளும் விலகிடார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். நாம் இயேசு நல்லவர், ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Jesus. ஆண்டவரே, நாங்கள் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவாம் இயேசுவே. தாவீதுடைய வாழ்க்கையில வெற்றி கொடுத்த ரகசியம் என்னவென்றால், தாவீது சொல்றாரு, எக்காலத்தில் நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். எப்பொழுதும். எத்தனையோ ராஜாக்கள் இருக்காங்க, தோல்வி அடைந்தார்கள். சவுல பாருங்க, பயங்கரமான ராஜா. இஸ்ரவேல் ஜனங்கள் எல்லாம் அவனுக்கு தோலுக்கு கீழே தான் இருந்தாங்களாம். என்றால் எல்லாவற்றும் கீழே தான் இருந்தாங்க. அவன் மட்டும் உயர்ந்த மனிதனாய் காணப்பட்டான். ஆனால் அந்த மனிதன் கூட தோல்வி பெற்றான். எத்தனை ராஜாக்கள் எழுப்பி நின்றார்கள் தெரியுமா? ஆனால் சவுல், தாவீதுடைய ராஜ்ய பாரம் ஒவ்வொரு நாளும் ஓங்கி நின்றது. தேசத்திலே கொடிகட்டி பறந்தான். காரணம் என்னவென்றால், கர்த்தரையே சார்ந்து கொண்டான். எந்த ஒரு ராஜா, எந்த ஒரு மனிதன் தேவனை சார்ந்து கொள்கிறார்களோ அவருடைய குடும்பத்துக்கு சேமம் உண்டு, அவருடைய தேசத்துக்கு சேமம் உண்டு. ஹல்லேலூயா. நம்முடைய தேவன் யார் என்றால், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். தம்மை ஆராதிக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு சேமத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். புத்தி கெட்டாத காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். மனிதன் ஒன்று நினைப்பான், ஆனால் ஆண்டவரோ திட்டவட்டமாக நினைத்து உயர்த்த தேவன் வல்லவராயிருக்கிறார். இந்த அருமையான வேளையில ஆண்டவரே, நாங்களும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம். ராஜாதி ராஜாவை, அவர் சத்துருவை மிதிப்பார், அவர் கட்டுகளை அறுப்பார்,
அவர் விண்ணப்பத்தை கேட்பார். அவர் விடுதலை கொடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. வேதத்தில் எங்கெல்லாம் அவர்கள் கூடி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணார்களோ, அவர்கள் சேர்ந்து வந்து கர்த்தரை துதித்தார்களோ, அவர்கள் நேரம் எடுத்து கர்த்தரை ஆராதித்தார்களோ, அங்கெல்லாம் தேவன் மகிமையான காரியங்கள் நிறைவேற்றினார். ஆசா ராஜாவுடைய வாழ்க்கையில கூட திட்டவட்டமான காரியங்களை கர்த்தர் செய்தார். எத்தனை எதிரிகள் சூழ்ந்தார்கள். ஆசா ராஜாவை தீர்த்து கட்டுவதற்காக பலவிதமான எதிரிகள் வந்தார்கள். ஆனால் ஆசா கர்த்தரை நோக்கி விடுதலையோடு கூட கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணினார். தேவன் அவன் மூலமாய் தேவன் ஒரு பெரிய எழுப்புதலை கட்டளையிட்டார். இந்த காலை வேளையிலையும் கர்த்தருடைய பிள்ளைகளாகிய சபையாராக நாம் ஒன்று சேர்ந்து நாம் துதிக்க வந்திருக்கிறோம். நிச்சயமாகவே சத்துரு எடுக்கிறதான எல்லா முயற்சிகளை கர்த்தர் அபத்தமாக்கி நம்முடைய ஒவ்வொரு வீடுகளிலேயும், நம்முடைய குடும்பத்திலேயும், நம்முடைய ஊழியத்திலேயும், தேசத்திலேயும் கர்த்தர் மிகப்பெரிய எழுப்புதலை கர்த்தர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து நாம் பாடுவோமா? ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். சத்துருவை மிதிப்பார், சத்துருவை மிதிப்பார், எதிரி அடங்குவான், எதிரி அடங்குவான். இயேசுவே ஜெயிப்பார், இயேசுவே ஜெயிப்பார். ராஜரீகம் பண்ணுவார், ராஜரீகம் பண்ணுவார். நீயோ கரங்களை தட்டி துதித்துக் கொண்டீர், நீயோ கரங்களை தட்டி எல்லாரும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். விண்ணப்பத்தை கேட்பார், விண்ணப்பத்தை கேட்பார். கிருபையை பொழிவார், கிருபையை பொழிவார். வாக்குத்தத்தம் செய்தார், வாக்குத்தத்தம் செய்தார். நிறைவேற்றி முடிப்பார், நிறைவேற்றி முடிப்பார். கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர், நீயோ கரங்களை உயர்த்தி துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. பாடுவோம் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா, என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. கடந்ததை மறப்பார், கடந்ததை மறப்பார். பாவங்களை மன்னிப்பார், பாவங்களை மன்னிப்பார். காயங்களை கட்டுவார், காயங்களை கட்டுவார். இழந்ததை தருவார், இழந்ததை தருவார். கடந்ததை மறப்பார், கடந்ததை மறப்பார். பாவங்களை மன்னிப்பார், பாவங்களை மன்னிப்பார். காயங்களை கட்டுவார், காயங்களை கட்டுவார். இழந்ததை தருவார், இழந்ததை தருவார். காரங்களை குப்பியை துதித்துக் கொண்டீர், நீயோ காரங்களை குப்பியை துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம் ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. என்றும் ஓயாமல் துதிப்போம்,
கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், விடுதலை தருவார். கட்டுகளை அறுப்பார், சாபங்களை முறிப்பார், வேதனையை மாற்றுவார், விடுதலை தருவார். கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர், நீயோ கரங்களை அசைத்து துதித்துக் கொண்டீர். ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை என்றும் ஓயாமல் துதிப்போம், காலமெல்லாம் பாடுவோம், ராஜாதி ராஜாவாம் இயேசுவை. பாடு ஓசன்னா 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 என்றும் ஓசன்னா ஓசன்னா ஓசன்னா. 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 ஹalleluya. ஷாபாலா தரபரல பரபதன பரல பரிபிக்கல தனமா சீக்கல தரதரபரல பரதன பரல பரிபிக்கல தரபரல பரிபியா. ஹalleluya ஹalleluya. Thank you Jesus. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று கர்த்தருடைய சமூகத்தில் ஆண்டவரே, எங்கள் தேசம் முழுவதும் ஆண்டவரே எத்தனை பயங்களோடு கூட இருக்கிறார்கள். அடுத்தது என்ன நடக்கும்? எங்கு பார்த்தாலும் பயங்கரமான கொள்ளை வியாதிகள், பூமி எதிர்ச்சிகள், பலவிதமான அழிவுகள். ஆனால் வேதம் சொல்கிறது, யோவேல் 2:21, தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஹல்லேலூயா. இந்த உலகத்திலே ஒருவர் சொல்ல வேண்டும் என்றால் கர்த்தருடைய பிள்ளைகள் நாம தான் சொல்ல முடியும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். என்ன சொல்லியிருக்கா தெரியுமா? தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஏனென்று சொன்னால், அன்றைக்கு மோசே நாட்களில் தேசம் மிகவும் கலங்கி கொண்டிருந்தது. இஸ்ரவேல் ஜனங்கள் அடுத்தது என்ன செய்வதென்று திகைத்தார்கள். இருள் சூழ்ந்ததான உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். வேதனை அனுபவித்தார்கள். யார் இந்த வேதனை போக்கக்கூடும்? எங்களுக்கு உதவி செய்ய மாட்டாரா என்று சொல்லி கலங்கி கொண்டு பேசக்கூட முடியவில்லை. பெருமூச்சு விட்டு எழுதார்கள். வேதம் சொல்கிறது, அந்த பெருமூச்சை கூட கர்த்தர் கேட்டார். நம்முடைய ஜனங்களை கர்த்தர் விடுதலையாக்கினார். இன்றைக்கு தேவன் நம்முடைய பெருமூச்சை மட்டுமல்ல, நம்முடைய ஸ்தோத்திர பலியை கர்த்தர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எத்தனை எதிர்ப்புகள், பலவிதமான சூழ்நிலை காணப்பட்டாலும் கர்த்தர் நம்முடைய தேசம் முழுவதும் ஒரு அமைதியும், ஒரு சமாதானமும், ஒரு ரட்சிப்பும் உண்டாக வேண்டும், விடுதலை உண்டாக வேண்டும். இதற்கு ஒரே ஒரு காரணம், ஒரு பெரிய ரட்சிப்பு உண்டாக வேண்டும் என்றால் நான் ஒருவனை தேடினேன். ஒருவனையுமே தைரியமாக நீங்கள் நானும் சொல்லணும், ஆண்டவரே, நான் சபை நடுவில் நான் ஒருவனாக நான் வருகிறேன். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்காக நாங்கள் கதறுகிறோம். ஆண்டவரே, தேசத்துக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்பா, பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமும் அல்ல, ஆவினாலே மாத்திரமாகும். ஆண்டவரே, ஆவினாலே மாத்திரமாகும். எங்கள் தேசத்தில் இருக்கிற கசந்த மாறாவெல்லாம் மதுரமாக மாறும். கொடிய யோர்தான் எல்லாம் அகன்று விடும். ஹல்லேலூயா. கர்த்தர் மகிமையான காரியங்களை நம்முடைய தேசத்தின் நடுவில் செய்ய வல்லவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. அன்றைக்கு தாவீதை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியம் செய்தார். யோசேப்பை கொண்டு கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். இன்றைக்கு உங்களை கொண்டு, என்னை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். நம்முடைய ஊழியத்தை கொண்டு கர்த்தர் செய்ய போகிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு என்று சொல்லி, ஹல்லேலூயா, விசுவாசத்தோடு கூட சேர்ந்து பாடுவோம். நாம் பாடுகிற வேளையிலேயே தேசத்தில் ஒரு அமைதி உண்டாகும், சமாதானம் உண்டாகும், ரட்சிப்பு உண்டாகும், விடுதலை உண்டாகும், காரிருள் விலகும். ஒரு மகிமையின் மேகத்தினால் மூட வல்லவராயிருக்கிறார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. சேனையின் கர்த்தர்
நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். சேனையின் கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியம் செய்திடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. எத்தனை பயத்தில், எத்தனை நடுக்கத்தில், எத்தனை கார் இருளில் உதவி செய்ய மாட்டார்களா என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட தேசம் முழுதும் ஜனங்கள் இருக்கலாம். நாம் பாடி துதி செய்கிற வேளையில் எங்கள் பலத்தினால் அல்ல, எங்கள் பராக்கிரமத்தினால் அல்ல, ஆவியான கிரியை செய்ய முடியும் அப்பா. அன்றைக்கு மீதியான் தேசத்தில் கிதியோன் மிகவும் அவதிப்பட்டான், பயந்து கொண்டிருந்தான். யார் எங்களை ரட்சிக்க கூடும்? எங்களுக்கு விடுதலையே இல்லையா? மீதியானர் எல்லாம் வந்து எங்களை கொள்ளை கொண்டு போய் விடுகிறார்களே, எங்கள் தேசத்துக்கு சேமம் கிடைக்காதா? ஒவ்வொரு நாளும் பயந்து பயந்து நடுங்கி கொண்டிருந்தார். அந்த பயப்பட்டதான கிதியோனை பார்த்து சொன்னார், பராக்கிரமசாலியே, கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். எழும்பி இந்த யுத்தத்தை செய். கையில் எந்த விதமான ஆயுதங்களே கிடையாதுங்க, ஆயுதங்களே கிடையாது. என்ன ஒரு ஆயுதம் தெரியுமா? தேவனே அவனுக்கு ஆயுதமாய் காணப்பட்டார். பலத்தினால் அல்ல, பராக்கிரமம் அல்ல, கர்த்தர் என் கூட இருக்கிறார். என்னை கொண்டு தேசத்தில் கர்த்தர் கிரியை செய்ய வல்லவராயிருக்கிறார். நம் சபையை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். நம்முடைய ஊழியத்தை கொண்டு செய்ய வல்லவராயிருக்கிறார். ஒவ்வொருவரை செய்ய கொண்டு வல்லவராயிருக்கிறார். கிதியோன்களாக நாம் எழும்புவோம், தாவீதாக நாம் எழும்புவோம், யோசபாத்தாக நாம் எழும்புவோம். நிச்சயமாகவே கர்த்தர் மகிமையான காரியங்களை இந்த நாட்டில் அவர் செய்ய வல்லவராயிருக்கிறார். விழுந்து போன ஜனங்களை தூக்கிவிட வல்லவராயிருக்கிறார். காரிருளிலே வாழ்ந்து கூட ஜனங்களுக்கு ஒரு பெரிய வெளிச்சத்தை கொடுக்க வல்லவராயிருக்கிறார். நாம் துதி செய்ய தொடங்கின போது கர்த்தர் மகிமையான கிரியை செய்வார். சேர்ந்து பாடுவோமா? பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, பலத்தினாலோ அல்லவே, பராக்கிரமோ அல்லவே, ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. ஆவினாலே ஆகுமென்று ஆண்டவர் வாக்கு அருளினாரே. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். கசந்த மாறா மதுரமாகும் கொடிய யோர்தான் அகன்றிடும். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். நித்தமும் உன்னை நல்வழி நடத்தி ஆத்துமாவை நீதம் தேற்றிடுவார். தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களி கூறு. ஆபிரகாமின் வாழ்க்கையிலே சோதோம் குமார் அழிக்கப்படுகிற வேளையிலே அந்த தேசத்துக்காக ஒரு தனி மனிதனாக ஆபிரகாம் திறப்பின் வாசல் நின்றார். கர்த்தர் மகிமையான காரியங்களை செய்தார். எங்கே ஸ்தோத்திரமும் ஜெபமும் காணப்படுகிறதோ அந்த ஒரு மனிதனை கொண்டு சோதோம் குமாரில் கர்த்தர் மகிமையான காரியம் செய்தார்.
உங்களை கொண்டு என்னை கொண்டு கர்த்தர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தேசத்திலே வல்லமையான காரியங்களை செய்ய இன்றைக்கு அவர் இப்பொழுது அவருடைய கரம் நீட்டப்பட்டிருக்கிறது. ரட்சிக்க கூடாதபடிக்கு அவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை. கேட்கக்கூடாதபடிக்கு அவருடைய செவிகள் மந்தமாய் போகவில்லை. புத்தி கெட்டாத காரியங்களை செய்ய அவர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த தேவனுடைய வல்லமையின் பிரசன்னம் நம்மோடு கூட இருக்கிறபடினால் கரங்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, தானியேலை போல நாங்கள் திறப்பின் வாசல் நிற்க வேண்டும் அப்பா. ஒரு மோசேயை போல நிற்க வேண்டும் ஆண்டவரே. ஒரு ஆபிரகாமை போல நிற்க வேண்டும். இன்றைக்கு ஒரு தேசத்திலே மகிமையான காரியங்களை செய்யுங்கப்பா. எங்கள் தேசம் ஆண்டவரே உமக்கு முன்பாக இருக்கிறதப்பா. நாங்கள் உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஜெப ஆவியை எங்களுக்கு ஊற்றுங்கப்பா. ஸ்தோத்திர பலி எங்களால் ஆண்டவரே முழுவதும் நாங்கள் ஏறெடுக்கப்பட கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. ஸ்தோத்திர பலி ஏறெடுக்கும் பொழுது, ஜபங்களை ஏறெடுக்கும் பொழுது, ஆண்டவருக்கு நாம் நொறுங்குண்ட இருதயத்தோடு பலிகளை செலுத்தும் பொழுது கர்த்தர் தேசத்திலே மகிமையான காரியங்களை செய்தார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவரே, அந்த ஜப ஆவியை என்னிலே ஊற்றும் ஆண்டவரே. அந்த ஸ்தோத்திர பலி என்னிலே ஊற்றும் ஆண்டவரே என்று சொல்லி சேர்ந்து நாம் கர்த்தருடைய சமூகத்தில் சொல்லலாமா? ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம், ஸ்தோத்திர பலி விண்ணப்ப ஜபம், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும், என் நேரமும் நான் ஏறெடுக்கணும். ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என்னில் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. தானியேல் போல மூன்று வேளையும், தானியேல் போல மூன்று வேளையும் தவறாமல் நான் ஜெபிக்கணுமே, தவறாமல் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என்னில் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. உபவாசித்து உடலை ஓர்த்து, உபவாசித்து உடலை ஓர்த்து ஒவ்வொரு நாளும் ஜெபிக்கணுமே, ஒவ்வொரு நாளும் நான் ஜெபிக்கணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என்னில் ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே. திறப்பின் வாசலில் நீர்க்கணுமே, திறப்பின் வாசலில் நீர்க்கணுமே, தேசத்திற்காய் கதறணும் சொல்லுவோம், தேசத்திற்காய் கதறணுமே. ஜபாவி ஊற்றுமையா, ஜெபிக்கணும் ஜெபிக்கணுமே, என்னில் ஜபாவி ஊற்றுமையா,
கிடக்கணுமே உம் பாதத்தில் நான் கிடக்கணுமே ஜபாவி ஊற்றுமையா ஜெபிக்கணுமே என்ன ஜபாவி எல்லாரும் அப்படியே முழங்கால் படியிட்டு கீழே அமர்ந்து முழங்காலில்